ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுவோம். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா முட்டை, வாழைப்பழத்தோல், எலுமிச்சை இது மூணையும் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி ரெடி பண்ணுவோன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு குண்டானில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதில் இந்த பவுடர் 100லேருந்து 150 கிராம் போட்டுங்க. போட்டிங்கன்னா இது முட்டை ஓடு இல்லைங்களா, அதனால் அப்படியே மேலே மிதக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறது, கையோ ஒரு ஏதோ ஒன்றை வச்சு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டோம்னா தான் அந்த வாழைப்பழத்தோல் இதெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா ஊறும். இப்போ நைட்டு நான் ஊற வைக்கிறேன். இப்போ நைட்டு ஊற வச்சேன்னா காலையில் எந்திரிச்சோடனே இதை விட ஒரு 2 மடங்கு தண்ணி அதிகமாக ஊற்றி செடிகளுக்கு ஊற்றுவோம். ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு வாரம் கழித்து ரிசல்ட் பார்ப்போம். இது பாருங்கள், மேலே மிதக்கிறதெல்லாம் நல்லா கையை வச்சு இது பண்ணி விட்டிங்கன்னா, கிண்டி விட்டிங்கன்னா அது உள்ளே இறங்கிரும். இது ஊறுனுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த இது எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதனால தான் கையை வச்சு கிண்ட சொல்கிறேன். பாருங்கள், இப்படி கிண்டுனீங்கன்னா அது எல்லாம் உள்ளே போயிடும். கையெல்லாம் ஸ்மெல் அடிக்காது. இப்போ காலையில் எந்திரிச்சோடனே இந்த 2 பக்கெட்டையும் எடுத்து இதில் பாதி பாதி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு இதில் பாருங்கள், இதில் ஃபுல்லாக ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணியும் அந்த டப்பில் ஃபுல்லாக தண்ணியும் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த 2 டப்பு ஊற்றுனா தான் என் செடிகளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ செடி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஒரே டப்பில் ஊற்ற முடியாது. அதனால் 2ஆக பாதியாக பிரித்து இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஊற்றி 2யுமே ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதனால் உங்களுக்கு தாராளமாக பற்றும் செடிகளுக்கு. மிச்சம் இருந்தாலும் செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அந்த முட்டைத்தோல் கரைசலுங்கிறதுனால ஊற்றி விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. செடி நல்லா தான் வளரும். இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எடுத்தது. ஏன்னா இப்போ தண்ணி ஊற்றி ஒரு வாரம் கழித்து நம்ம எப்படி இருக்கணும்னு ரிசல்ட்டு பார்க்கணும் இல்லைங்களா, அதனால் எல்லா செடியையும் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ஏன்னா ஒரு செடியை கூட மிஸ் ஆகக்கூடாது. அதனால் இப்போ இதோட ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்லி எனக்கும் தெரியாது. அதனால் இப்போ இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் அடுத்த அப்டேட் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுக்கோசரம். பாருங்கள், எல்லா செடியும் வீடியோ எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா கலக்கி விட்டு எல்லா செடிக்கும் ஒவ்வொரு டப்பா, இந்த டப்பாவில் ஒரு டப்பா தான் நான் ஊற்றுவேன். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா தக்காளி செடி, மல்லிகை எல்லா செடிக்குமே ஊற்றலாம். ஏன்னா இதில் வாழைப்பழத்தோலில் பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்ம எதுக்கு வேணாலும் ஊற்றலாம். இது ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால எல்லா செடிகளுக்கும் ஊற்றலாம். டிஏபியும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. டிஏபி நம்ம எப்படி ஒரு செடி வளராமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு டிஏபி கொடுத்தோம்னா
அதுவும் நல்ல ரிசல்ட்டு தான் கொடுக்கும். நம்ம டிஏபினா டிஏபி மட்டுமே கொடுக்கக்கூடாது, எல்லாமே கலந்து தான் கொடுக்கணும். இல்லைன்னா மண் வளம் வந்து கெட்டு போயிடும். இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு செடி பட்டு போயிடுச்சுனாலும் நம்ம அந்த செடியை வந்து ஏதோ காய்கறி செடி இந்த மாதிரி மாற்ற முடியாது. ஸோ அதனால் வந்து எல்லாமே கலந்து இப்போ வந்து இது ஒரு டைம் கொடுக்குறீங்களா, அடுத்து வந்து வேறு ஏதாவது ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி வேறு ஃபெர்டிலைசர் எதனா ரெடி பண்ணி கொடுக்கணும். 4வதாக டிஏபி கொடுக்கலாம். அதாவது 3 டயத்துக்கு ஒரு டைம் டிஏபி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு வந்து செடிகளும் நல்லாயிருக்கும், மண்ணும் நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. டிஏபிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 பால்லேருந்து ஒரு 15 பாலுக்குள்ளே போட்டுக்கலாம், அவ்வளோதான் போடணும். அதுக்கு மேலே போட்டோம்னா செடி கருகி போயிடும். நான் வந்து அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளாக. இந்த நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது. பாருங்கள், எல்லா செடிக்கும் ஒவ்வொரு டப்பாங்கிற வீதத்தில் என்கிட்ட எத்தனை செடி இருக்குதோ அத்தனை செடிக்கும் நான் ஊற்றி விட்டுறேன். ஒரு டப்பாங்கிற வீதம் ஊற்றினா போதும். எனக்கே இந்த ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியாது. அதனால தான் இப்போ வந்து ஒரு வாரம் கழித்து பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு. ஒரு வாரங்கிறது 10 நாள். இப்போ இன்றைக்கி டேட் என்ன, இன்றைக்கி டேட் 18. அப்போ 28ஆந்தேதி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் செடி எந்த அளவுக்கு க்ரோத் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நானே இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், அதனால தான். இப்போ எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா செடிகளுக்கும் ஒவ்வொரு டப்பா ஊற்றினா போதும், அதுக்கு மேலே தேவையில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நான் செடி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஊற்றுறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தான் இந்த இடத்துல வெயில் அடிக்கும், அதுக்கப்புறம் நிழலாக தான் இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி ஒரு டப்பா தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் வந்து பார்ப்பேன். எந்திரிச்சோடனே மண் லைட்டாக ஈரமாக இருந்துச்சுன்னா விட்டுருவேன். இதே இது ஈரம் இல்லாமல் கொஞ்சம் காஞ்சி போச்சுன்னா ஒரு அரை டப்பா மட்டும் தண்ணி ஊற்றுவேன், அதிகமாக தண்ணி ஊற்ற மாட்டேன். அரை டப்பாங்கிறது சும்மா தெளித்து மட்டும் விடுவேன், அவ்வளோதான். மற்றபடி தண்ணி அதிகமாக ஊற்ற மாட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா இங்கே வெயில் ஜாஸ்தியாக தான் அடிக்குது. அப்படி இருந்துமே ஒரு 12:30 1 மணி வரைக்கும் வெயில் வர்றதுங்கிறதுனால செடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தண்ணி கொஞ்சம் ஈக்குவலாக போயிடுது. அதனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் விடுறது, நிழலாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஒரு ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் நிழல் இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. 6 மணி நேரம் 7 மணி நேரம் நிழல் இருந்தால் போதும், வெயில் இருந்தால் போதும், சாரி. இப்போ இங்கே வாங்கி வச்ச செடி எல்லாமே இந்த இடத்துல